கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் 2 நாளாகமம் 34வது அதிகாரம் அதன் 27வது வசனம். நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது யோசியாவுக்கு உல்தாள் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தையாக காணப்படுவதை நாம் காண முடிகிறது. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மகா மேன்மையான இரக்கங்களை இந்த யோசியாவுக்கு வெளிப்படுத்துவதற்குரிய காரணம், அந்த இலக்கியாவின் நாட்களிலே அந்த ஆசாரியனாகிய இலக்கியா தன்னுடைய அந்த ஆசாரியத்துவ பணியை செய்துகிற வேளையிலே தேவாலயத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை அங்கே ஜனங்களுக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாகவும் அறிவிக்கிற பொழுது, அந்த தேவனுடைய வார்த்தையின்படி செய்யாமல் போனபடியினாலே நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் தண்டிக்கப்பட்டார்கள், தேவ கோபம் அவர்கள் மேல் மூண்டது என்று சொல்லி, இதை எப்படி இந்த வார்த்தையின்படி செய்ய வேண்டும் அப்படி என்று தீர்க்கதரிசியானவரிடத்தில் போய் ஆலோசனை கேட்ட பொழுது, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை அங்கே தெளிவு பெற தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கே நிறைவேற்றப்படுகிறது. எப்படி அந்த வார்த்தை நிறைவேறுகிறது என்றால், அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அந்த யோசியாவினுடைய இருதயம் இளகி, அதைத்தான் அங்கே வாசிக்கிறோம். தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இளகி, எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி, எனக்கு முன்பாக பணிந்து, உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்திலே நம்முடைய விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படும் பொழுது அது ஆண்டவருடைய சமூகத்தில் அது கேட்கப்பட்டாயிற்றால் அது அந்த ஏறெடுத்த விண்ணப்பங்கள் கர்த்தரால் அங்கே பதில் கிடைக்க பெறுவதற்கு, கர்த்தரால் பதில் தருவதற்கு ஏற்ற விதமான விண்ணப்பமாக மாறி இருக்கிறதா என்பதை கவனித்து பார்ப்போம் என்றால், அநேக நேரத்திலே நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம், ஆனால் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறாரா என்கிறதை நாம் கவனிக்க தவறுகிறோம். ஆனால் நாம் பண்ணுகிற விண்ணப்பங்கள் எல்லாம் தேவனால் கவனிக்கப்பட்டும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டும் தேவ கிரியைகளும் நன்மைகளும் நம்முடைய வாழ்விலே வெளிப்படுவதற்கு ஏதுவாக ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமையான செயல்களை அனுபவிப்பதற்கு ஏதுவாக அங்கே கிரியை நடப்பிக்கப்பட வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, ஆமென், அவங்க ஜெபிக்கிறவர்கள் ஒரு பிரசங்க வார்த்தைகளை கேட்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும், அதாங்க சொல்லப்படுகிறது, இருதயம் இளக வேண்டும். இன்னும் கடினப்படுகிறதல்ல, இன்னும் அதை எதிர்த்து நிற்கிறதல்ல, இன்னும் அதற்காக கேள்வி கேட்டு எப்படி அதை அசட்டை பண்ணி விட்டு விடுகிறதல்ல. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது யாருடைய இருதயம் இளகுகிறதோ, இளகுகிற ஒருவர்தான் தன்னுடைய வழிகளையும் செய்கைகளையும் ஆராய்ந்து தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த முடியும். அந்த தாழ்த்துகிறவன் ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து ஆராதனை செய்ய முடியும். அது மட்டுமல்ல, தன்னுடைய மேன்மைக்குரியவைகளை எல்லாம் வெறுத்து தன்னுடைய தன்னுடைய தேவைகளுக்காக, தன்னுடைய விஷயங்களுக்காக தேவ சமூகத்திலே அழுகிறவனாய் காணப்படுவான். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்தை தான் கேட்கிறார். நம்முடைய வேதத்தை கேளாதபடி செவியை விலக்கிறவனுடைய விண்ணப்பம் ஜெபங்கள் எல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய விண்ணப்பங்கள் தேவனுக்கு முன்பாக அவை தூபமாகவும் அது நறுமணமாகவும் மாறி தேவனால் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்பட்டும் பதில் கிடைப்பதற்கு ஏதுவாக இந்த யோசியாவை போல நம்முடைய வாழ்விலும் வேத வசனத்தை கேட்கும் பொழுது அதுதான் முதல் காரியமே.
வேத வசனத்தை கேட்கும் பொழுது அந்த வேத வசனத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் அல்ல, அதை உதாசீனப்படுத்தி புறம் தள்ளுகிறவர்களாய் அல்ல, இல்லது பின்பு பார்த்து கொள்ளலாம் அப்படி என்று வைத்து கொள்ளுகிறவர்கள் அல்ல. தேவனுடைய வார்த்தையை கேட்டு எந்த ஒரு தேவ பிள்ளையினுடைய இருதயம் இளகி தங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாட்களிலே இந்த முறைகளின்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளுவோம். ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்விலே பதிலை தந்து ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் நம்முடைய வாழ்விலே அவருடைய இரக்கங்களை வெளிப்படுத்தி நன்மையும் செம்மையுமான ஆசீர்வாதங்களோடு தேவனுடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாக எழுப்புதலின் அந்த மகத்துவத்தையும் அனுபவிக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் பதில் கிடைக்கும். நம்முடைய விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. யோசியா உல்தாள் தீர்க்கதரிசியின் இடத்திலே கேட்ட பொழுது அவள் சொன்ன வார்த்தை, என் வார்த்தைகளை கேட்ட பொழுது உன் இருதயம் இளகி ஸ்தோத்திர உன்னை தாழ்த்தி அப்படி என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, அநேக நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம், ஆனால் இருதயம் இளகுகிறது இல்லப்பா. இருதயம் கடினப்பட்டே இருக்கிறது. இருதயம் அந்த வார்த்தைகளை உதாசீனப்படுத்துகிறது. இருதயம் அந்த வார்த்தைகளை உணராதிருக்கிறது. ஆனபடினாலே நாங்கள் ஜெபிக்கிற அநேக ஜெபங்கள் தேவனால் கேட்டு பதில் தர முடியாத நிர்பந்தமான இடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு வார்த்தைக்கும் எங்கள் இருதயங்கள் இளகி, எங்கள் இருதயங்கள் அந்த வார்த்தைகளுக்கு முன்பாக தாழ்த்தி பணிந்து, ஆண்டவரே எங்கள் குறைகளை எல்லாம் களைந்து, தகப்பனே மனுஷனுக்கு முன்பாக அல்ல தேவனுக்கு முன்பாக கண்ணீரை வடிக்கிறவர்களாய் மாற்றும். எங்கள் விண்ணப்பங்கள் நாங்கள் விரயமான நேரத்தை செலவழித்து அந்த நேரங்களை சும்மா விரயமாக்குறதற்காக ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவரே, ஒவ்வொரு ஜெபங்களும் தேவனிடத்திலிருந்து பதில் கொண்டு வருகிறதற்காக ஜெபிக்க வேண்டும். அந்த முறைமைகளின்படி ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியே நீர் நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். எங்கள் விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் பதில் தருகிறபடியாய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.